கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து நிறுவனங்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாம் அகிலத்திரட்டு அம்மானையில் விருத்த பகுதியில் விருத்த வாசகத்திற்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். இன்றைய பகுதிக்கான விருத்த வாசகம் சம்பூரண தேவனுக்கு ஐயா புத்தி சொல்லுகின்ற வாசகத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆனை மதமாய் அடர்ந்து மிக தேவாம் போனையோடு வந்து புல்குமோ பூனை நாயோடு புல்குமோ நல்லறிவில்லா தேவாம் ஈயோடு சேருமோ ஈசல். விளக்கம். கலி தோன்றிவிட்டது. கலியினுடைய தாக்கத்தால் 17-14 லோகங்களும் கலிக்குள் அகப்பட்டு இருக்கின்றது. இந்த கலியிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டுமென்றால் அந்த கலியை எதிர்த்து செயல்படக்கூடிய வல்லமை உடையவர்கள் வேண்டும் என்று எண்ணிய எம்பெருமான் மேலோக வாசிகளை பூ உலகில் பிறவி செய்ய வேண்டுமென்று திருவிழம் கொள்ளுகின்றார். அப்போது தேவலோகத்தை சார்ந்த தேவனிலேயே மிக சிறந்த தேவனாகிய சம்பூரண தேவன் மறுத்துரைக்கின்றான். நான் பூலோகத்தில் போய் பிறக்க வேண்டுமென்றால் எனக்கு யமலோகத்தை சார்ந்த பரதேவதை என்ற பெண்ணை மனையாள் போன்று ஆக்கி வைத்தீர்களேயானால் நான் பூலோகத்தில் பிறவி எடுப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கின்றேன் என்று சொல்ல, அப்போது அந்த சம்பூரண தேவனுக்கு எம்பெருமான் புத்திமதி கூறுகின்றார். ஏ தேவா, ஆனை மதமாய் அடர்ந்து மிக தேவா, இவ்வளவு ஆணவத்தோடு எவ்வளவு ஞான அறிவை பெற்ற நீ இப்போது கீழான ஒரு எண்ணத்தோடு இங்கே மறுத்து பேசுகின்றாயே. ஆனையும் பூனையும் ஒன்றாக இணைய முடியுமா? இரண்டும் ஒன்றாக இணைவது சாத்தியமாகுமா? பூனை நாயோடு வந்து சேர முடியுமா? ஈயோடு பிறருக்காக பயன்படுகின்ற வகையில் தேனை சேகரிக்கின்ற அந்த ஈயோடு ஒரு நாள் மட்டுமே இருந்து இறந்துவிடக்கூடிய அந்த ஈசல் ஒன்று சேர்ந்தால் சரியாக இருக்குமா? ஆகவே கீரிக்கு பாம்பு ஒத்து இங்கே கிளேவருமா? வையகத்தில் ஓரிக்கு சிங்கம் ஒத்துமிக வருமா? ஆகவே இந்த ஆசையை விட்டுவிடு, இந்த ஆசையிலிருந்து விலகிவிடு. நீயோ தேவலோகத்திலே மிக சிறந்த தேவன், எப்போதும் இறை சிந்தனை உடையவன். ஆனால் வரதேவதையோ பூலோக வாழ்க்கையதான், பூலோகத்தில் ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறவி என்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா. இந்த 2 பேருடைய ஆன்மாவினுடைய தன்மை வேறுபட்டதாக இருக்கின்றது. ஆகவே குணநலங்களும் வேறுபட்டதாக இருக்கும். இதனால் இந்த ஆசையை நீ விட்டுவிடு என்று சொல்லுகின்றார். அவ்வாறு புத்தி உரைக்கின்ற விதமாக இந்த வெண்பா பகுதியானது அமைந்திருக்கின்றது. ஐயா.